வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய வார்த்தைகளால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னோடு கூட எச்சரித்துக் கொள்ளுங்கள். உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதியை பார்க்கும்போது செபுலோன் என்கிறதான கோத்திரத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன? இந்த வேத பகுதியை பார்க்கும் போது இங்கே மோசே அங்கே யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதானே 12 கோத்திரங்களையும் வாழ்த்துகிறதான செய்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த செபுலோன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதானே 12 பேரில் ஒருவனாக இருக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்னைக்கு ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை அவர்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னார். ஆதியாகமம் 30. அப்பொழுது லேவியார் ஆறாம் குமாரனை பெற்று தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றேன், இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த செபுலோன் கோத்திரம், செபுலோன் என்கிற நிலையை பார்க்கும்போது லேயாளுக்கு பிறந்ததானே 6ஆம் குமாரன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அவருடைய மறுமண நாட்டிகளும் அவளுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். ஆனால் முதலாம் திருமணம் செய்ததானே இந்த லேயாளுடைய கர்ப்பத்திலிருந்து 6ஆம் குமாரனாய் பிறந்தவர் தான் இந்த செபுலோன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவச்சனமே, இந்த செபுலோன் ஒரு விசேஷித்தமானவனாக வேதம் கற்றுக் கொடுக்கிறதான நிலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். செபுலோனுடைய கோத்திரமானது விசேஷித்தமானது, நல்ல பண்புகள் நிறைந்திருக்கிறதான ஒரு வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவருடைய வாழ்வு நிலைகளை பார்க்கும்போது இந்த ஆதியாகம புத்தகம் முதல் கொண்டு அநேக நன்மையை ஆண்டவராக இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கினார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு 4:13ஆம் வசனம், மத்தேயு 4:13, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வருகிற செபுலோனுடைய சந்ததி கோத்திரமானது இங்கே பார்க்கப்படும் போது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை துவங்குகிற போது அவர் செபுலோன் நப்தலி இந்த நாடுகள் வழியாக அதன் கடல் வழியாக அவர் எங்கே கடந்து வருகிறாரா, அவர் அந்த கலிலேய கடலோரமாய் கடந்து வந்து தம்முடைய ஊழியத்தை துவங்கினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ இந்த மனுஷனுக்கு இந்த செபுலோன் கோத்திரத்திற்கு கொடுக்கப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் என்ன? அல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபு கொடுக்கிறார். ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். அங்கே மாம்சத்தின்படி பெற்றெடுத்ததான யாக்கோபு தனக்கு கொடுக்கப்பட்ட 12 பிள்ளைகளையும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் மரிக்கும் காலத்துக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பழைய காலத்தின்படி ஒரு தகப்பன் மரிக்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன் பிள்ளைகளை தன் நாவினால் மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு அங்கே ஈசாவை பார்த்து சொல்கிறான், நான் சாக போகிறேன், என்னுடைய உணவு எனக்கு நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்ட பிறகு நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதித்து செத்து போகிறேன் என்று அங்கே ஈசாக்கு சொல்கிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு மரிக்கிறதுக்கு முன்பதாக 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதானே ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கே பார்க்கும்போது கூட யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடத்திலே பார்க்கும்போது அவன் இந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறான். அதில் செபுலோன் கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். இது மாம்சத்துக்குரியதான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வாழ்வுகளை பார்க்கும்போது உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னார். உபாகமம் செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும்
சந்தோஷமா இரு என்று ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறதானே மோசே ஆசீர்வதிக்கதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் மாம்சத்தின் பிரகாரம் பெற்றெடுத்த யாக்கோபு 49ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வதிக்கிறார். உபாகம புத்தகத்திலே பார்க்க 33 பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களையும் 12 கோத்திரங்களையும் 40 வருஷங்கள் வனாந்தரத்தின் வழியாக நின்று நடத்தி கொண்டு வந்ததாலே மோசே தான் மரிக்கிறதற்கு முன்பதாக எல்லா கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் போது இந்த செபுலோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தையை பார்க்கும் போது செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலோ, இசாக்காரே நீ உன் குரலில் தங்கி இருக்கையிலோ எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிரு. மற்ற இருக்கிற 10 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம் மீது இருக்கிறதானே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த மோசே கொடுத்திருந்தாலும் கூட இந்த செபுலோனை குறித்து சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். நீ வெளியே புறப்பட்டு போகையிலோ, அல்லேலூயா, நீ வெளியே புறப்பட்டு போகையிலோ, நீ உன் குடும்பத்துக்குள்ளே சாக்காரரை நீ வாசம் பண்ணுகையிலோ சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். தேவ பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா? உள்ளே இருக்கும் போது சந்தோஷமா இருக்கணும், வெளியே புறப்பட்டு போகும் போதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சொன்னாங்க தேவ பிள்ளைகள் எதிலே விசேஷித்தமானவர்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்வுடைய நல்ல பண்புகள் என்ன, தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே எப்படியா இருக்க வேண்டுமா, தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற போது இசாக்காரை போல தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். செபுலோனை போல வெளியே புறப்பட்டு போனாலும் சரி, வேலைக்கு கடந்து போனாலும், பல பிரயாசங்களுக்காக ஓடினாலும், உலகத்துடைய காரியங்களுக்காக ஓடினாலும், தன்னுடைய நன்மைக்காக ஓடினாலும், தேவனுடைய ஆலயத்திலே தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்தாலும் எப்பொழுதும் முகத்தில் என்னத்தை பார்க்கணுமா? சந்தோஷத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இந்த கோத்திரம் ஒரு விசேஷித்தமான ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்துக்கு அவர் விடுக்கப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். எதற்காக ஒருவேளை மோசேயின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதத்துடைய மகிமை என்ன, இன்னைக்கு நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தெய்வ பிள்ளைகள் இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் நமக்காக நம்முடைய அத்தனை போராட்டங்களையும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் சிலுவையை சுமந்து அவர் தீர்த்திருக்கிறபடினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் துக்கமாய் இருப்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் மறிக்கவில்லை. நீங்களும் நானும் கண்ணீரும் கவலையோடு இருப்பதற்காக ஆண்டவர் கல்வாரி ரத்தம் சிந்தவில்லை. நீங்களும் நானும் அழுகை புலம்பலாய் இருப்பதற்காக ஆண்டவர் உலகத்தில் வந்து தன்னுடைய சரித்து தன்னை ஜீவனை அடிக்கும்படியே ஒப்பு கொடுக்கப்படவில்லை. நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் இருக்கபடியாக. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கை போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையின் பல நிலைகளிலே பல சூழ்நிலை வாழ்க்கையை கடந்து போகலாம். ஆனால் வேதம் சொல்கிற வார்த்தை என்று மோசே எப்படியாய் செபுலோன் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார், எப்படியாய் செபுலோன் கோத்திரமோ இசாக்கு கோத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியே புறப்பட்டு போகையிலோ, இசாக்கு குடும்பங்கள் கூடாரத்திலே வாசம் பண்ணுகையிலோ சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த மாலை பொழுதுல ஆண்டவர் கழிப்பான முகத்தை எதிர்பார்க்கிறார். வாடலான முகத்தை அல்ல, துக்கமான முகத்தை அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதானே முகத்தை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே வாசிக்கிற எரேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறதானே வார்த்தை நாம் வாசிப்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே
ஒருவருடைய பலன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசாரப்படும்படி வைக்கப்படவில்லை. நெகேமியாவுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்ததான காரியங்கள் அவளெல்லாம் வழக்கம் இடிக்கப்பட்டது. அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அலங்கத்தினுடைய வழிகளிலே அந்த ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவள் எப்படியா இருக்கிறாங்களா? துர்க்கமுகமாய் இருக்கிறார்கள். நெகேமியா அநேகமுடைய காரணம் எல்லாம் குற்றம் எல்லாம் தவறு எல்லாம் உணர்ந்து சொல்கிறார். அதை பார்க்கிறோம். அங்கே பார்க்க எஸ்ரா அந்த ஜனங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ண வைக்கிறார். அவருடைய பாவங்கள் அந்நிஸ்திரி பாவம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் அறிக்கை செய்ய வைக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்கள் கவலை முகத்தோடு கூட இருக்கிறார்கள். இருதயத்திலே அவர்கள் துக்க முகத்தோடு கூட இருக்கிறார்கள். முகத்துல கழிப்பில்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி இருக்கிறார். அவளை பார்த்து அங்கே நெகேமியா அவளை பலப்படுத்துகிறார். நெகேமியா அவளை பார்த்து ஆற்றுபடியா சொல்கிற வார்த்தை என்ன? இது நீங்கள் தூக்கப்படுகிற நேரம் அல்ல. அல்லேலூயா. நீங்க கவலையா இருக்கிற ஒரு நேரம் இல்லப்பா. நீங்க என்ன பண்ணுங்க? இது கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியான நாள். இந்த நாட்களில் உடைய பங்குகளை இல்லாதவர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். நீங்கள் கொடுமையானவர்களை அடித்து புசித்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படியா இருங்கள்? சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருப்பதை உங்க பலன். அல்லேலூயா. பிரச்சனை பார்த்து சோர்ந்து போயிட்டு, போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போயிட்டே ஆபத்துக்கு அதோட பலன் குறிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்து பாருங்கள், சந்தோஷமா இருந்து பாருங்கள், ஆனந்தமாய் பாடி பாருங்கள், கர்த்தரை துதித்து பாருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்தின் வழிகளில் மத்தியிலும் போராட்டத்தின் வழிகளில் மத்தியிலும் கர்த்தர் சிலருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே நீ வெளியே புறப்பட்டு போகிறோம். இஸ்ராயேலை போல குடத்தில் வாசம் பண்ணுகையிலோ கர்த்தர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பார்க்க தேவஜனமுடைய வாழ்க்கை அவசனாக பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இல்லை. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அது மாத்திரம் மறக்கல, வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையிலே சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். பிலிப்பு சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதுக்கு பின்பதாக தான் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சொல்றது ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளும் என்று ஆலோசனைகளை பாருங்கள். அதற்கு முன்பதாக சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, வெளிக்கிறதான காரியங்களே, உலகத்துடைய நிலைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வீட்டில் நாம் சந்தோஷமா இருக்க நினைச்சோம்னா சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. உலக மனுஷனையே எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு தற்கொலைக்கு போறாங்க. ஏன் அவனால பிரச்சனையை சந்திச்சா அது ரெண்டும் போராட முடியல. ஏன் அவனால தோல்வி அடைகிறார்? ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்து இல்லாதிருப்பதினாலே அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காண முடியல. ஆனா தெய்வ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் ஓட்டுறவுகள் வந்தாலும் கூட நாம் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது, தெய்வனை சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சு பாருங்க. எத்தனை வறுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஆகாரமே இல்லாமல் போனாலும் ஒன்றை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவச்சனமே, இங்கே மோசே இந்த சிபிலோன் கோத்திரத்துக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம், சிபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போய் சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. முகங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போதே வெளியே தெரியுமா சிரிச்ச முகமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவனை பார்க்கும் போதே நம்ம கவலை என்ன செய்யும்? மறந்து போகும். என்னோடு பிடித்த ஒரு நண்பர் என் வேதாந்த கல்லூரியில் அவர் படித்தார். அவர் போய் சந்தோஷம் எப்போ நினைக்கிறது தெரியுங்களா? சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் பேசணும். ஏன் தெரியுமா? எப்போதும் அவருடைய வாழ்க்கையில துக்கத்தை பார்க்கவே முடியாது. 2 நாட்கள் அவரோடு படித்தாலும் கூட அதுக்கு பின்பதாக நாட்களை பார்க்கும் போது அந்த முகத்திலே ஒரு நாள் மழலையை கண்ணீரை பார்க்க முடியாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறதான ஒரு நிலையை பார்க்கிறேன். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தின் பாதையில மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆனந்த கழிப்புள்ள நிலைகளில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீர் பிடிக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அழுகிறதற்கும், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் புலம்புவதற்கும் தான் சத்துருவான தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறவனாய் இருக்கிறார். அப்ப சத்துருவோடு கூட போராடணும். சத்துருவுடைய வாழ்க்கையில அவன் தோல்வி அடையினான்னு சொன்னா எப்பொழுது நாம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன ஆசை?
இன்னைக்கு நாம சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? தூக்கமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதையாவது பத்தி என்ன பண்ணோம்? கவலைப்படணும். எதையாவது நம்ம என்ன பண்ணோம்? யோசிக்கணும். இதெல்லாம் யாருடைய வேலை? சத்துருடைய வேலை. இப்ப அவனை எடுத்து நம்ம ஜெயிக்க நடுனா கூட பிரச்சனைக்கு நடுவில் ஒரு புரிசிரிப்பு. அல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல களிப்பாய் சந்தோஷமாய் எல்லா கவலையும் மறந்து பாடி துதித்து நீங்கள் ஆர்ப்பரித்து பாருங்கள். எப்போது அப்படி வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை நிறைவாய் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இதை கூட்டத்துக்கு கொடுத்து இரண்டாவது ஆசீர்வாதம் இல்லை. அதை வாசித்தோம் என்று சொன்னால் 33ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 33:19 வாசிக்கலாம். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீரின் வழிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பவத்தையோ மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையோ அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இந்த செபுலோன் கோத்திரத்துக்கு இரண்டாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவன் அவருடைய வியாபாரத்தை, தேவன் அவருடைய தொழிலை, தேவன் அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசிங்க. 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே நாம் வாசித்தோம் சொன்னால் அங்கே யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை குறித்து 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. இங்கே மாம்சத்தின் படி அவன் தகப்பல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொழிலையும் ஆசீர்வதிப்பதை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு இங்க ஆசீர்வதிக்கும் போது இவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அவன் எங்க குடியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அவன் கடல்களின் அருகே குடியிருப்பான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இவன் வாசம் பண்ணத இடம் எங்கே சொன்னா கடலின் நடுவிலே குடியிருக்கிறவன். இவனுடைய செபுலோன் என்கிற பெயருடைய அர்த்தத்தை பார்க்கும் போது அதான் சொல்றதை பார்க்கிறோம். ஒன்று வசித்தல் அல்லது குடியிருப்பு. அல்லேலூயா. இவன் வாசம் பண்ணுகிற வசிக்கிறதான இடம் எங்க இருக்கும் என்று சொன்னால் நம்மை போல இருக்கிறதான இடங்களில் அல்ல. இவன் கடலின் ஓரமாக இவன் வாசம் பண்ணுவான். இவனுக்கு அங்கே என்ன உண்டாக்கி இருக்கிறதா? அங்கே அநேக துறைமுகங்கள் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இங்கே மோசே இவனை ஆசீர்வதிக்கும் போது அதை நாம் வாசித்த 19 சொல்கிறார். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீரின் வழிகளை விடுவார்கள். கடலில் உள்ள சம்பவத்தையோ மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையோ அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இவன் வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. இவன் வியாபாரம் என்ன? கடல் சார்ந்து இருக்கிற ஒரு வியாபாரம். கடலுக்குள் இருக்கிறவர்கள் அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற சமுத்திரத்தின் கரைகள் இருக்கிறதானே அந்த எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்கன்னா ஏற்றுமதி செய்யும்படியாக, மற்ற நாடுகளுக்கு அனுப்பும்படியாக, மற்ற ஜனங்கள் பிரயோஜனப்படுத்ததாக கடல் சார்ந்திருக்கிற எல்லா பொருட்களையும் வியாபாரமாக்கக்கூடியதான வியாபாரம் செய்வான் என்று சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தான் மோசே சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சீதோன் முதற்கொண்டு எகிப்து வரைக்கும் இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இவன் வியாபாரம் பெருகிக் கொண்டே போனது. செபுலோன் கோத்திரத்தார் சமுத்திரத்தின் வழியாக அநேக காரியங்களை அநேக தேசங்களுக்கு அனுபவித்து அதை நாவற்றில் தங்களை சுடிப்பாய் மாற்றிக் கொண்டார்கள். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்கிற காரியம் என செபுலோனுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். தேவன் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அது கடல் சார்ந்திருக்க துறைமுகத்தின் வழியாக அநேக கப்பல்களை உண்டாக்கி அந்த கப்பலின் வழியாக அநேக வியாபார பொருட்களை கொண்டு போய் அநேகருக்கு பயன்படும்படியாக தன்னுடைய கோத்திரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நன்மையை தேடிக் கொண்டவன் இந்த செபுலோன் கோத்திரம். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த மாலை பொழுதுல தெய்வம் செபுலோனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தது போல எனக்கு நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற கனித்தரும் திராட்சை கொடியை போல மனைவி,
அதுக்கப்புறம் தான் பந்தய சுற்றில போல ஒளிமர கண்டுகளை போல பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் என்ன? கையின் பிரயாசத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது. செய்கிற வியாபாரமா இருக்கலாம், தனியார் கம்பெனி நம்ம வேலை செய்யலாம், அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற நிலைகளில் வேலை செய்யலாம். அப்ப எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதிலிருந்து வருகிற வருமானங்கள் நமக்கு நன்மையாய் மாற வேண்டும். எத்தனையோ பேருடைய குடும்பத்திலே பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையை பூர்ணமாய் சம்பாதிக்கிறார்கள், நம்மை பார்க்கலாம் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிச்ச போனோம் வீட்டுக்கு போகிறதில்லை. எனக்கு அநேக கடன்கள் இருக்கும், அநேக மருத்துவ செலவுகளுக்கும் இன்னும் பல நிலைகளிலே அந்த பணமெல்லாம் அழிந்து போவதை பார்க்கிறோம். எத்தனையோ வாழ்க்கையை எத்தனையோ கடன்களுக்கு மேல் கடன் சுமைகளை ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்ட நிலைகளை குறித்து பார்க்கிறோம். ஆனால் சிதரோடு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? அவர்கள் வியாபார கப்பலை போல இருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள், அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தராலே எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவன் அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் செய்கிற வேலைகள் பெரிதாக இருக்கலாம், நாம் செய்கிற வேலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சாதாரண தொழிலாக இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிற வியாபாரங்கள் சிறு வியாபாரங்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய தொழில் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் செய்கிற வியாபாரங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நாம் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம். தேவ பக்திக்கு முன்பதாக கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வேதத்தின்படி வேலைகள் சரியாக இருக்குமானால் தேவன் அவைகளை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அனுபவமாக ஒரு திருச்சபை கேரளாவுக்கு கூப்பிடுறாங்க. போயிட்டு இருக்கும் போது அவருடைய விசுவாசி ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடைக்கு சோமனபடியா அழைத்தார்கள். அழைத்த போது சோமனம் போனா அந்த கடையில 2 பொருட்கள் தான் நிறைய விற்கிறாங்க. ஒன்று சிகரெட், இன்னொன்று பார்ப்பறாங்க. இந்த ஆட்ஸ் போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறது. ஆனா அந்த கடையில கூப்பிட்டு என்ன பண்ண, கேரளா ரோட்ல என்ன பாட்டு பாடிட்டு, இப்ப சோமன் யார் சோமனோ சொல்லுங்களேன்? பாஸ்டர் தான் சோமன். சபைக்கு ஜோம் பண்ண முடியுமா? அவன் கோமத்துக்கு ஜோம் பண்ண முடியுமா? என்ன ஜோம் பண்றது? ஆனா கமிட்டி சொல்லுது, ஐயா ஒரு ஜோம் பண்ணு, சின்ன ஜோம் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் எதிர்பார்ப்பான். யோசித்து பாருங்கள், இக்கட்டான நிலைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வியாபாரமோ, தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற வேலையோ, தேவனுடைய பிரமாணத்தின்படி இல்லாத ஒழுங்கினமாய் வருகிற வருமானத்தையோ தேவன் ஒழுங்குவதோ ஆசீர்வதிப்பதில்லை. அநேகர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டா ஆசீர்வாதம், பாஸ்டர் சமாதானப்படுத்திட்டா போதும் நினைக்கிறோம். ஆனா பாஸ்டர் சமாதானப்படுத்தினா கர்த்தரை சமாதானப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நாம ஒரு மீடி வச்சு நினைக்கிறோம். ஜோமனத்தெல்லாம் ஆண்டவர் நியாயத்தின்படி இருந்தால் தேவன் கேட்பார். அல்லேலூயா. அநீதியா சொல்லிக்கிற ஜபத்திற்கு தேவன் எப்பொழுது என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்கவே மாட்டார். அநேக நினைக்கிறாங்க, பரவாயில்ல நீங்க ஒரு ஜோம் பண்ணிடுங்க, அதனால ஒண்ணு நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவராச்சு நானாச்சு. ஆனா அந்த ஜபத்திற்கு பதில் ஒருபோது என்ன செய்யாது? வருவது கிடையாது. அப்போ இந்த சிதறுடைய வியாபாரங்கள் தொழில்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதனாலே, அவைகள் நியாயமாய் இருப்பதனாலே, அது தேவனுக்கு பயந்து ஒழுங்கா இருப்பதனால்தான் இந்த மோசே சொல்லுகிறார், அவன் கடலில் ஓரமாய் அவர்கள் குடியிருந்தாலும் கூட, அவர்கள் மண்ணின் நடுவிலே இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவள் எடுத்து வியாபாரம் செய்தாலும் கூட அநேக ஜனங்கள் அவருடைய நீதியை தேடி என்ன செய்வாங்களா? ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நம்முடைய வியாபாரத்தில் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது, உபாகமம் 15:10 வாசி. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அதின் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் கிரியைகள் எல்லாவற்றிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்களில் ஒரு சுபத்தோடு ஆரம்பியுங்கள். எந்த ஒரு வேலையை துவங்கினாலும், எந்த ஒரு பணியை துவங்கினாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அது நாம் நன்மையை எதிர்பார்க்கிறோம். அந்த நன்மைக்கு முன்பதாக ஆண்டவருடைய பாதத்தை நாம் வந்து நாம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வேலையை நான் பிரயாசப்படுகிறேன், இந்த பிரயாசத்தில் எனக்கு என்ற ஒரு பங்கின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்வார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கை நாம் சம்பாதிக்கிறவர்களை பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் செலவுகள் வராது? மருத்துவ செலவுகள் வராது, இல்லை ஒருவேளை மற்ற கடன் பிரச்சனைகள் வராது. ஏன்னு சொன்னால் நம்ம ஞானமான குடும்பத்தை நடத்தும் போது, தேவனை சார்ந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரியாச தேவன் நமக்கு கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு நம்முடைய வருமானம் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, உறவை மக்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எவ்வளவு வாங்குறோம், என்ன செலவு பண்ணுகிறோம் என்பதை கற்றுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும், அவருக்கு மாத்திரம்தான் அவருடைய காரியங்கள் புரியும். அப்ப நம்ம ஆண்டவரை சார்ந்து நம்ம வாங்குற அந்த வருமானத்தை கர்த்தருக்கு பிரியமாய் கொடுத்து, கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நாம் சரியாய் நேர்த்தியாய் செய்கிற போது, தேவன் அவைகளில் இருந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அவன் கடற்கரை ஓரமாய் இருக்கிற ஒரு அனுபவம், அவனுடைய துறைமுகங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே போகிறது. அவன் சீதன் முதல் கொண்டு அவருடைய வாழ்க்கையை எகிப்து வரைக்கும் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நீண்டு கொண்டே போய்கொண்டிருந்தது. அந்த ஜனங்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. மூன்றாவதை பார்க்கும்போது உன்னை குறித்து கொடுக்கப்படுகிற காரியம் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் வாசிக்கலாம். உபாகம புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 27 நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும். இங்கே மோசேக்கு ஆண்டவர் 2 விதமான மலைகளை காண்பிக்கிறார். யோர்தானுக்கு அடுத்ததாக இருக்கிறதானே இந்த மலைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை என்ன? ஒரு மலைக்கு பேர் என்னவா? அங்கே பார்க்கும்போது கெர்சிம் என்று வாசிக்கிறார். இன்னொரு மலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏபால் மலை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த 2 மலைகளுடைய நிலைகளை பார்க்கும்போது முதலாவது மலையிலே நிற்கும்படியாக ஆண்டவர் 6 கோத்திரங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த 6 கோத்திரங்கள் இதற்கு சொல்லி நான் பார்த்தோம் என்றால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா. 6 கோத்திரம் எதற்கு? 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 6 கோத்திரம் எதற்கு அப்படின்னா அவர்கள் சிமியோன், லேவி, யூதா, இசாக்கர், யோசேப்பு, பென்யமீன் என்ற கோத்திரங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிறதான ஜனங்கள். ஆனால் 2வது ஒரு கோத்திரத்தை சொன்னார் ஆண்டவர், சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையின் மேல் நிற்க வேண்டிய 6 கோத்திரங்கள் சொன்னதை பார்க்கிறோம். இந்த 6 கோத்திரத்திற்கு தான் யார் வருத்தம் பார்க்கும்போது செபுலோன் கோத்திரம் வருகிறது. அல்லேலூயா. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஐயோ மோசே, என்னை மாத்தி எங்க நிற்க வச்சிருக்க, எனக்கு ஏபால் மலை வேண்டாம், நான் எங்க நிற்கிறேன் சொல்லுங்களேன். நான் கெரிசில நிற்கிறேன், நான் யாரும் என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன், அதனால நாங்க நிற்க வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் பிரிக்கிற 4 கோத்திரங்களை பார்க்கிறோம். ஒரு கோத்திரம் 6 கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படியாக நிற்க வேண்டும். ஆனால் இந்த 6 கோத்திரங்கள் சாபங்களை கூறும்படியாக நிற்க வேண்டும். சாபங்களை கூற வேண்டும் என்று சொன்னால் இவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறவர்கள் அல்ல. அநேகர் நினைக்கிற காரணம் என்ன? சாபம் இடுவாங்க, எனக்கு உலகத்தின் மனிதன் நம்மை பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றாங்க? சாபங்களை இடுகிறார்கள். எனக்கு அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, எனக்கு அவங்க நாசமா போயிடுவாங்க, இன்னும் எவ்வளவு நாம் திட்ட முடியுமோ அதெல்லாம் திட்டிட்டே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சபிப்பதற்காக இருக்கிற ஜனங்கள் அல்ல. சாபம் கூறும் பொருட்டு அப்படின்னு சொன்னா அங்கே தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு, தேவன் வைத்திருக்கிற பிரமாணம், தேவன் வைத்திருக்கிற அந்த நீதி, தேவன் வைத்திருக்கிற அந்த கற்பனையின்படி இந்த செபுலோன் கோத்திரம் ஜனங்களை சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன வந்துடும்? சாபம் வரும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு முன்னே இது கன்னியா மாறி போயிடும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு முன்னே இது பாவமா மாறிடும். அப்ப கர்த்தருக்கு மேல கோபம் கொள்வதா மாறிடுவாரு, கர்த்தர் உங்களை வழியில் அடிக்கிறவரா மாறி போயிடுவார் என்று சொல்லி ஜனங்களை எச்சரித்து ஜனங்களை சரிப்படுத்தி தேவனுடைய பார்வையில் நீதியாய் நடத்துகிற வேலை செபுலோன் கோத்திரத்தினுடைய வேலை. அல்லேலூயா. அப்படின்னா சொல்றதை குறித்து பார்க்கிறோம். வாசித்தம் சொன்னா அதே இடத்துல 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகி தொழிலாளர்களுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு
விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரயோஜனமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்கள். பெண்ணுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவார்கள். குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்கள். கடைசி சொல்கிறது, இந்த நியாயபரமான வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்கள். இதை சொல்வதற்காக தான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப தெய்வம் வைத்திருக்கிற காரியங்களை மாற்றும் போது, ஆண்டவரை விட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்குற போது, மற்ற விக்கிரகத்தை எல்லாம் பின்பற்றி போகிற போது, அது சாபமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறுகிறது. அது தேவனுடைய கோபமாய் மாறி போகிறபடினாலே இப்ப ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறாரா? சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில 6 கோத்திரங்களுக்குள்ள இந்த செபுலன் கோத்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். உடைய வேலை என்ன? ஜனங்கள் வழி விலகி போய்விடாதபடி, ஜனங்கள் சீர்கட்டு போய்விடாதபடி, ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவனை நமஸ்கரிக்காதபடிக்கு எல்லாத்தையும் தேவ பயத்துல சொல்லி சொல்லி தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்களை சொல்லி அவரை சீர்படுத்தக்கூடிய உன்னதமான பணியை தேவன் செபுலன் கோத்திரத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். மற்றும் பாவத்தில் போயிடாம, ஆண்டவரை விட்டு விலகி போயிடாம, ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடாமல், ஆண்டவருடைய கற்பனைக்கும் பிரமாணங்களுக்கும் நியாயங்களுக்கும் விரோதமாய் போய்விடாதபடிக்கு அவர்களை சரிப்படுத்தி அவரை சீர்படுத்தி அவரை கர்த்தருடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் வைத்திருப்பது யாருடைய வேலையா இருக்கிறதா? தேவ பிள்ளைகள் இருக்கிற எல்லாருடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டருடைய வேலை மாத்திரம். பாஸ்டருக்கு தெரியாம எத்தனை காரியம் நடக்கும். அவன் சொல்லணும், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் கர்த்தர் கருவறுப்பான காரியம். பைபிள் என்ன சொல்லிக்க பாருங்க, என்னை உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள சொல்றாரு. என்னைக்கு அதில் என்ன செய்யணும்? கை கொள்ள நடக்கணும். ஆனால் பரிசுத்த உயர்வுல என்ன பண்ணுவோம்? ஆசிரியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்யறா பாவம், இதை செய்யறா சாபம் என்பதை மற்றவர்களுக்கு போதிக்கிற இடத்தில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்குவதற்கு மாத்திரம் மற்ற கோத்திரங்களை போல இருக்க நினைக்க கூடாது. ஆசீர்வதிக்கிற கோத்திரங்களை பார்க்கிறோம். ஒரு மனுஷனை சரிப்படுத்துகிற, ஒரு மனுஷனை கர்த்தருடைய பக்கம் திருப்புகிற, ஒரு மனுஷனை கர்த்தருடைய பாதையில நேர்ச்சியை நடத்துகிறதான ஏவாளை நிற்கிறதான செபுலன் கோத்திரத்தை போல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நின்று கர்த்தருடைய ஜனங்களை சரிப்படுத்தி நியாயப்படுத்தி தேவனுடைய பக்கமாய் அவளை தேவனுடைய பக்கமாய் அவளை சரியாய் கொண்டு வந்து நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற உன்னதமான வேலையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஏன் அந்த ஒப்பு, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த காரியம்? நான் சொன்னா மதிக்க மாட்டார், நான் சொன்னா கேட்க மாட்டார்கள். எலியா மோசத்துல நான் போய் சொன்னா இஸ்ரவேலனை நம்பார்கள். நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல. மோசே சொல்றாருங்களா, வேற யாராவது அனுப்ப சுத்தமா இருந்தால் அனுப்பும் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு அநேக தெய்வங்கள் அப்படிதான். எனக்கு வேதம் சொல்றது கண்டித்து புத்தி சொல்லுது. அல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் எனக்கு ஏவாள் மலையில் இருக்கிற சிபுரோனாய் இருக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏவாள் மலையில் இருக்கிற சிபுரோனாய் இருக்க நான் விரும்புகிறேன். மற்ற ஜனங்களை தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பக்கம் திருப்ப, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள, ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் சிபுரோன் கோத்திரத்தை போல நின்று அந்த தேவ சமுதிரை காத்திருக்க நான் விரும்புகிறதால நிலைமைக்கு தேவ பிள்ளைகள் தேவ சபைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நிறைவாக இந்த கோத்திரத்துடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நிலைகளை பார்க்கும்போது, இந்த கோத்திரத்தை குறித்து தெபோராள் தான் பாடுகிறதானே பாடலிலே மிக நேர்த்தியா பாருங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டு சொன்னா அங்கே பார்க்கும்போது யாபின் ராஜா அங்கே சிசரா என்கிற வினசுகிறார் யுத்த நிலைகளிலே கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே வருகிற போது அபினோவின் குமாரனா இருக்கிறதானே அங்கே பார்க்கும்போது சிசரா என்ன பண்ணாங்க? அனுப்புறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அங்கே நடக்கிறதான சம்பவத்தை நாம் பார்க்கப்படும் போது இந்த கோத்திரமானது விசேஷித்தமானமாக இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிட்டு, அவன் நகரில் உள்ள
கேலிசி இருக்கிற அபினதாவின் குமாரன் பாராக்க வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவல் மலைக்கு போகக்கடவா என்று வாசிக்கிறோம். ஏன் அங்கே போக வேண்டும்? நான் யாவின் சேனாதிபதியாக இருக்கிற சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கில் இடத்தில் வரவழைத்து அவனையும் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டாயா என்று பாராக்கோடு கூட தேவனா பேசுவதான வார்த்தை பார்க்கிறோம். இந்த யாபின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதி நிற்கதான ஒரு நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இதழ்களத்திலே அங்கே பார்க்கும்போது தேவனா சொல்கிற காரியங்களை பாராக்கை பார்த்து யாரெல்லாம் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமா? செபுலோன் கோத்திரத்தையும் நப்தலி கோத்திரத்தையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். ஏற்கனவே செபுலோன் கோத்திரத்திலே பார்க்கும் போது 10,000 பேர் என்ன செய்தார்களா? அவர்களோடு கூட இந்த யுத்த களத்திலே கடந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தின் நடுவிலே பார்க்கும் போது யாவில் என்ன செய்கிறார் சொன்னால் சிசெராவை அவன் கொன்று போடுகிறார். யுத்தம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் இங்கே தெபொராள் 5ஆம் அதிகாரத்திலே இந்த யுத்தத்தில் வெற்றி கண்டதினாலே அவள் பாடலாய் பாடுகிற பாட்டிலே பார்க்கும் போது 18ஆம் வசனத்தை வாசித்து சொல்றார், செபுலோனோ நப்தலியோ போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த செபுலோன் கோத்திரத்தை குறித்து இந்த தெபொராள் பாடிக்கொண்டு வருகிறார். யாபின் ராஜாவுடைய வாழ்வு அங்கே பார்க்கும் போது அந்த யாபின் ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதுக்கு செபுலோன் கோத்திரமோ நப்தலி கோத்திரமோ துணையாக கடந்து போகிறார்கள். கடந்து போய் தேவனுடைய கைகளிலே ஜெயத்தை கொடுக்கிறார். ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது. அதனால் நியாயாதிபதிக்கு தெபொராள் அங்கே ஆண்டவருக்கு என்று பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இந்த செபுலோன் கோத்திரத்தை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து மலையிலே எதை வச்சு போட்டாங்கன்னா தங்கள் உயிரை என்ன செய்தாங்களா? மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. யுத்த காலத்திலே எதிரிகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை செபுலோன் கோத்திரத்துக்கு உண்டு. இவர்கள் பராக்கிரமசாலிகளாய் நிற்கிறதா நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்வை பார்க்கும் போது அவர்களோட மேன்மையாக யுத்த களத்திலே போர் முனையிலே நின்று தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறதாலே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அவருடைய வாழ்க்கை நிலைகளிலே தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்த களமாய் இருந்தாலும் அந்த யுத்த களத்திலே தன் சகோதரோடு கூட தோல் கொடுத்து தன் சகோதரோடு கூட நின்று என்ன செய்கிறார்களா? ஜெயத்துக்காக போராடுகிற அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதே யுத்த களத்தை குறித்து அவங்க பேசுறாங்க. அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்க? 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இசாக்காரின் பிரபுக்களும் தெபொராளோடு இருந்தார்கள். பாறைக்கு போன இசாக்கார் மனுஷரோ பள்ளத்தாக்கில் கால்நடையை அனுப்பப்பட்டு போனார்கள். ஆனால் ரூபனின் பிரிவினைகளால் முன்னாடி இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க என் தொழில் நடுவே இருந்துவிட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மன விசாரங்கள் மிகுதி என்று பார்க்கிறோம். கிளையாத் மனுஷர் யோர்தான் கக்கரையை இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பலில் தங்கியிருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி தங்கள் புறாக்களில் தாமரைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கோத்திரங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரூபன் கோத்திரம் யுத்தத்திற்கு போகவில்லை, ஆனால் மனமடிவை உண்டாக்கி விட்டார்கள். அவர்கள் பிரிவினை உண்டாக்குறவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை யுத்த களம் நடக்கிறது. யுத்த களத்திலே யாக்கோபுக்கு பிறந்திருக்கிற முதல் சந்ததியாக இருக்கிறதான ரூபன் முன் செல்லாதபடிக்கு அவன் பிரிவினை உண்டாக்கி இருதயத்தின் நினைவுகள் மிகுதியினால் கெட்டு போனான் என்று வாசிக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் யுத்த களத்தில் இருந்தவர்களுக்கு பெருகிற்று என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கிளையாத் மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய யுத்த களத்திலே யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். யுத்தத்துக்கு வரவில்லை என்று பார்க்கிறோம். தான் மனுஷன் இருக்கிறாங்க. அந்த கோத்திரம் என்ன செய்தார்களா? கப்பல்களில் தங்கி இருந்தாங்க. ஆசேர் மனுஷன் என்ன பண்ணாங்களா? அவர்களும் கடற்கரையிலே தங்கி தங்கள் கூடாரங்களிலே தாமரைத்தார்கள். அல்லேலூயா. இப்படிலாம் யுத்தத்திற்கு முன் செல்லாதபடி தங்கள் வாழ்க்கையிலே பின்வாங்கி போனவர் கோத்திரங்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பிரிவினை உண்டாக்கினவர்கள் மன கிளேசங்களை துக்கங்களில் யுத்த களத்திலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்கினவர்கள். ஆனால் செபுலன் கோத்திரமோ யுத்த களத்திலே யாபீனுக்கு முன்பதாக சிசெராவுக்கு முன்பதாக அவர்கள் பயப்படாதபடிக்கு தங்கள் போர்களை அழைத்துக் கொண்டு தங்கள் இன்னுவரையும் பாராதபடிக்கு துட்சமென நினைத்து யுத்த களத்திலே நின்று ஜெயம் எடுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த களத்துல எப்போது எப்படி இருக்கிறோமா? முன்பாக இருக்க வேண்டும். உரியாவுக்கு பாடி பிரித்து பார்க்க 2 சாமுவேல் பார்க்க 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோவாவுக்கு ஒரு கடிதம் போகிறது. யார்கிட்ட கடிதம் கொடுக்கப்படுகிறது? உரியாவின் கையில் ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. தாவீது உரியா ஒரு சேனாதிபதி, ஒரு போர் வீரனாய் இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அவன் யுத்தத்தில் சிறந்தவனாய் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்ல யோவாவிட்ட சொல்லி அனுப்புறான். அவனை போர் முறையில் அம்புகள் வேகமாய் வருகிற நடு மையத்தில் என்ன பண்ணு? யுத்த களத்தை முன்பதாக நிறுத்து. அல்லேலூயா. ஆனால் உரியாவிடத்தில் கொடுக்கப்பட்ட கடிதம் யோவாவுக்கு போகிறது. அவன் அவனமாக தான் தனக்கு நடக்கிற அந்த பெலிஸ்தருடைய யுத்தத்தில் அங்கே உரியாவை எங்கே நிறுத்துகிறார்? எதிரே அதிகமாய் தாக்குறதானே போர் முறையில் நிறுத்துகிறார். ஆனால் உரியா எதையும் அறியாதவனாய் இருக்கிறபடினாலே இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியா, இஸ்ரவேலுக்கும் ராஜாவுக்கும் ஒரு வெற்றி கணிப்பு உண்டாகும்படியா, இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகும்படியா, இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் பெலிஸ்தரை முறியடித்து ஜெயம் கிடைக்கும்படியாய் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் யுத்த களத்தில் முன்பாக நின்று மறித்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த களத்தில் முன்ன நின்று மார்பில் ஈட்டி தாங்கி மார்பில் குண்டடிப்பட்டு மறுக்கிறவர்கள் எப்பொழுதும் வெற்றி வீரர்கள் போற்றப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் இந்த உலகமே யுத்த களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தில் யுத்த களத்தில் அநேக போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக அந்தகார கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு விலகி ஓடி போகும்படியா அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆனாலும் தேவன் சொன்னமே, யுத்த களத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ அல்லது நம்முடைய கூட ஆசீர்வாதத்தை போல நம்முடைய கூடாரங்களை குடித்து விடவோ அல்லது கிளையாத்தின் மனுஷரை போலவே இருக்கிற இடத்தை தங்கிவிடக் கூடாது. யுத்த களத்தில் ஆண்டவருக்காக ஜெயம் கிடைக்குமானால் பரலோகத்தில் ஒரு கூட்டம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் யுத்த களத்தில் தேவனுக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அழகாய் சொன்னார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து முடிப்போம். வேதம் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 24ஆம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் சேர்த்து வாசி. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படே என் பிராணனையும் கூட அருமையாக நான் என்னை என் ஓட்டத்தை சந்தோஷத்துடனே முடிக்கவோ தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தின் பிரசங்கத்தை பண்ணவோ ஊழியத்தை வாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி பார்க்கிறோம். என் பிராணனை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அருமையாக நான் எண்ணவில்லை. அல்லேலூயா. என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம், என்னுடைய தாகம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கனமான சுவிசேஷம் என்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒருத்தர் 1 முறையே 5 முறை அவர் 39 அடிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை முறை அவர் கப்பலில் காவலில் இருந்திருக்கிறார். சிறைச்சாலையில் அடித்து அவரை மாட்டி வைத்த நாட்கள் உண்டு. அத்தனை உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கூட பவுல் சொல்கிறார், என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் நம்முடைய பிராணனை கர்த்தருக்காக அருமையாக எண்ணி ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு வாழ்க்கை. எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்வை துவக்கினமோ, கிறிஸ்துவுக்குள் அந்த ஓட்டத்தை அநேக நிலைகள் நாம் விலகி போகும்படியான நிலைகள் சூழலை நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்தாலும் கூட கர்த்தரை மாத்திரம் பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, மாம்சத்தை கொடுக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்தில் அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். மாம்சத்தை கொள்ளுவேன், கொஞ்ச நேரம் தான் சித்திரவதை செய்யக்கூடிய இல்லை, அப்புறம் நம்ம செத்து போயிடுவோம். ஆனால் ஆத்துமா நரகத்தில் அழிக்கிறவர்களுக்கு அவன் பொழுது வாழ்க்கை இருக்கிறதா பயந்து நடக்க வேண்டும். அதாவது சிலர் போர் முறையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் அவர்கள் முன்பதாக நின்றார்கள். இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை ரட்சிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக இருக்கிற நம்ம வழியாக விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை
பாருங்கள், விதைக்கப்பட்ட விதையாக நம்முடைய வாழ்க்கை போய்விட்டார். உள்ளுணர்வில் விதைக்கப்பட்ட விதையாய் நம்ம வாழக்கூடாது. கர்த்தருக்காக 100 மடங்கு பலன் கொடுக்கிற நல்ல பூச்சொருளாய் கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அதான் பூச்சொருத்திங்க சொல்றாரு, நல்ல பூச்சோ என்ன அனுபவினே தீங்கு உண்டு. பூச்சனுக்கு என்ன உண்டு? தீங்கு உண்டு. யுத்தகலத்தில் என்ன உண்டாகும்? காயம் உண்டாகும். யுத்தகலத்தில் என்ன கிடைக்கும்? ரணங்கள் உண்டாகும். யுத்தகலத்தில் என்ன உண்டாகும்? அநேக பாடுகள் உண்டாகும். ஆனால் நல்ல பூச்சொருளாய் தீங்கு அனுபவிக்கபடியாய் தேவனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று, சந்தோஷமாக இரு. இரண்டாவது, வியாபாரத்தில் அவர்கள் பெருகி அவர்கள் எல்லா எல்லைகளும் விரிவாக்கப்படுவதை பார்க்கிறோம். மூன்றாவது, ஜனங்களை சரிபடுத்தபடியா ஏவாளுகிற வழிகளை அவர்கள் சாபப்பூர்வ இடத்துல தெய்வமாக அறிவித்தார். நான்காவதாக வேதம் சொல்வதை பார்க்கிறோம். போர்க்களத்தில் முன்னே நின்று யுத்தத்தை நடத்தக்கூடிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். நாம் அவனமாய் இருப்பகத்தை நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம். அந்த கோத்திரத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள் எதை சொல்வதை பார்க்கிறோம். சிறுவனே வெளியே புறப்பட்டு போய் விசாக ஒரு கூடாரத்தில் இருக்கு, நீ சந்தோஷமாக. முதல் ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளைகளுக்கு தேவையான சந்தோஷமா இருக்கிறது. கவலைகளை மறந்து, கண்ணீர்களை மறந்து, பிரச்சனைகளை மறந்து எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று எதிர்ப்பு வார்த்தை பார்க்கிறோம். ஏன்னா நான் இவ்வேளை பிரியாசத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் கைட்டு செய்ய எல்லா காலத்தையும் தேவன் ஆசீர்வாதமே அது சிவனுக்கு தேவன் கொடுத்தான். யாக்கோபு சொல்லுகிறான், அவன் கடற்கரை அருகே அவன் குடியிருப்பான், அவன் துறைமுக கவனமாய் இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறான். அவனமாக மோசம் சொல்வதை பார்க்கிறான். அவன் கடற்கரை அருகே இருந்து மண்ணுக்குள் மறைந்திருப்பதை எடுத்து அவன் வியாபாரம் செய்து அவனை பெருகப்படுவான் என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறான். அவன் சீதன் முதல் கொண்டு அவன் எல்லைகள் விருகிக் கொண்டே போனது. தேவன் அவன் வியாபாரத்தின் தொழில் ஆசீர்வதித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்தை காத்திர ஓடுறோம், கஷ்டத்தை காத்திர ஓடுகிறோம், பிரயாசத்தின் பலனை நினைக்கிறோமோ தேவன் மாநிலத்தில் உங்கள் வியாபாரத்தை உங்கள் வேலைகள் உங்கள் பிரயாசங்களில் கத்த நிச்சயமான மாநில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, ஏவாளுகிற மலையிலே சாபப்புற பொருட்டு இருக்கிற 6 கோத்திரங்களிலே இந்த செபுலோன் கோத்திரம் இருக்க வைக்கப்பட்டது. இந்த செபுலோன் கோத்திரமானது சபைக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்து அவர்கள் வடிவில்லாதபடி அவருடைய பாதையை சரியாக நடத்தும்படியாக தேவன் அந்த கோத்திரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு மெய்ப்பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை மேலே தேவன் கொடுத்தார். 4 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பிரதான யுத்தம் வருகிறது. அதை பாராட்டை பார்த்து தேவராஜ் சொல்கிறார், சிவரோடனை கப்பலை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தபோது 20 கோத்திரம் மனமொழிவாக்கினர்கள் மன கிளேசத்தை உண்டாக்கினார்கள். கிளியாத்த மனுஷர்கள் யோர்தானுக்கு அக்கறை இறந்து விட்டார்கள். ஆசிர் கோத்திரம் அவர்கள் தங்கள் தாவரங்களை குடியிருந்த குடாக்களை குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் சிதரோனோ போர்க்களத்திலே தங்கள் உயிரை முன்வைத்து ஓடி இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்தார்கள். கர்த்தருக்காக ஓடுபடியாக நாம் இருக்கிற யுத்தத்திற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம் ஆண்டுகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செபித்து இன்னைக்கு ஜெயம் எடுக்கக்கூடிய உன்னதமான திறத்தின் வாசல் இருக்கக்கூடிய ஒரு மகிமை தேவன் இன்னைக்கு நம்மளை கையில் கொடுத்திருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை அதிகமாக நேசிக்கிறேன் இவன் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான ஸ்தோத்திரம். இந்த மாணவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே தேவ பிரச்சனைகள் மாத்திரை கடந்து வந்து நாங்கள் வேறுமனதோடு கர்த்தரை துதிக்க ஆராதிக்கவும் அவர்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிறுவன் கொடுத்தது கொடுக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதங்கள் அந்த மேன்மை உயர்வுகள் எங்கள் வாழ்க்கையில என் தேவனுக்கு தரும்படியாய் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சும்மா இருக்கட்டாமே. இந்த 4 நல்ல பண்புடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த 4 விதமான நன்மைகள் கற்றுக் கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்தது போல எங்கள் வாழ்க்கை தேவன் தரும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் வந்து அனைத்து தெய்வ பிள்ளைகளும் அன்றைய இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நிலைகள் என்னென்று நாங்கள் அறியும். கர்த்தர் போகிற போது சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து போக தேவன் கிருபை செய்யும்படியாய் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அருமையான மகள் மெராக்களுக்காக சொல்லுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த
அருமையான அவரோடு கூட இருப்பதாக வாக்கு சொல்கிறார். கர்த்தர் நல்ல கல்வி ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நாளை கொடுத்து மகளை மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த நாட்களை கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் யாவரும் சேர்ந்து மனதார அன்புப்படை நாங்கள் வாழ்த்துகிறோம். தகப்பனை நாளுக்கு காணுகிறேன் இடைச்சலுக்காக சொல்கிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பினாக கொடுக்கப்பட்டிருக்கிற படிப்பு ஞானங்கள் வாலிப நாட்களுக்குரிய எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை சொல்கிற பண்ணுகிறோம். இந்த தெய்வீக பிரசனம் அந்த மகளோடு இருந்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் மற்ற பிறந்தநாளை காண்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளுக்காக அன்பு குடும்பத்தால் ஒவ்வொருக்காக நாங்கள் சோமரத்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற வண்ணமாவே அன்பின் குடும்பங்களையும் அந்த பிள்ளைகள் நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்துடன் சகல நன்மையும் சகல ஆசீர்வாதங்களும் நிறைவாய் தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நடைபெற்று போன கத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா இந்த சபைக்குடிதான ஆராதனையை அதை விட்டு விடாதபடிக்காகவே அநேக நியாயமான காரியங்களை சொல்லலாம். அவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உணர்வு இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருடம் யாவரும் ஒருவரையும் கேட்டு மாற்றிவிடும். இன்றைக்கு பிறநாளை காண்கிற இந்த வார்த்தையை பிறநாளுக்கான தெய்வ பிள்ளைகளும் திருமண நாளுக்கான தெய்வ பிள்ளைகளும் அழைத்திருந்து காரணம்